எனக்கு பயங்கரமாக மேஜிக் பண்ணிட்டாங்க சார், வச்சதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க சார் அப்படின்னா ஹேரம்ப கணபதினு ஒருத்தர் இருக்கிறார். அப்படி ஹேரம்ப கணபதியை மட்டும் கும்பிட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுமாரி பிராணிகளை துன்புறுத்துறாங்களே அவங்களுக்கு என்ன மாதிரி? அவனுங்களுக்கு நரகம் தாங்க, வேற வழியே கிடையாது. என்ன பரிகாரம்னு சொன்னாலும் கிடையாது, அது கிடையாது. குருவும் சூரியனும் இணைந்து, அதுவும் குரு உச்சத்தில் இருக்கும் பொழுது அது சிவராஜ யோகத்தை தருகிறது. இது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க வரும். ஜாதகத்துல போனா ஒரு தோஷம் இல்லைங்க, எல்லா தோஷத்தையும் சொல்லி என் சந்தோஷத்தை தொலைச்சிட்டேன் அப்படின்னு கவலைப்படுறவங்க உண்டு. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ வீட்டுல காத்து சேட்டை இருக்குன்றான், வீட்டுல வாஸ்து தோஷம் இருக்குன்றான். உடனே வாஸ்துவை சரி பண்ண முடியுமா? வீடே கடன்ல தான் கட்டிருப்பீங்க, இடிக்கிறதுக்கு காசு, கட்ட காசுன்னா நான் எங்க போய் என் இஎம்ஐயை கட்டுவேன்? சங்கீத மும்மூர்த்திகளில் அதிகமாக பாடல்களில் மந்திர சப்தங்களை, அதற்கான இசையை புகுத்தியவர் முத்துசுவாமி தீட்சிதர். டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருஜி பவானி ஆனந்த் அவர்கள் தான் இருக்காங்க. ஸோ அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். சகோதரி வணக்கம். வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே திருவருள் நேயர்கள் வாழ்க்கையிலே அருளும் பொருளும் நிரம்ப அனைத்து மகிழ்வும் நிறையட்டும். சொல்லுங்கம்மா. அது ரொம்ப அழகாக ஆரம்பிச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். ஸோ நீங்கள் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி பிரகாசமாக வந்து பௌர்ணமியிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். வர 29ஆம் தேதி வந்து குரு பௌர்ணமி வருது. இது வந்து என்ன ஸ்பெஷல் சார்? குரு பௌர்ணமினா என்ன, எதனால் அது ரொம்ப சிறப்பு? அம்மா, வருடம் குரு பௌர்ணமி வருகிறது. எனினும் இந்த வருடம் வரக்கூடிய குரு பௌர்ணிமா என்று சொல்லக்கூடியது 2026ஆம் ஆண்டு குருவானவர் தன் கடக வீட்டிலே உச்சத்திலே சென்று கொண்டிருக்கிறார். கடகத்திலே உச்சத்திலே சென்று கொண்டிருக்கிறார். அங்கே சூரியனுடன் இணைகிறார். அப்போ சிவராஜ யோகத்தை அது குறிக்கிறது. எப்போவுமே குருவும் சூரியனும் ஏதோ ஒரு வகையிலே இணைந்து, அதுவும் குரு உச்சத்தில் இருக்கும் பொழுது அது சிவராஜ யோகத்தை தருகிறது. இது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க வரும். நம்ம இந்த குறிஞ்சி மலர்னு சொல்றோம் இல்லையா, அதை போல ஒரு அரிதான நிகழ்வு. அப்போ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இது போன்ற காலகட்டங்களில் பிரார்த்தனைகளை செய்யும் பொழுது மிகுதியான ஒரு பலன்களை தரும். என்னென்ன செய்யணும்னு நான் அப்படியே நடுவில் சொல்லிட்டு வரேன். இப்போது அந்த நாளுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கும் இல்லையா? சூரியன் என்று சொல்லக்கூடியவர் சிவத்தை குறிக்கக்கூடியவர். இதை கேட்டாலே நமக்கு புண்ணியம். அதே போல சக்தி, அம்மா பராசக்தி என்று சொல்லக்கூடியவள் சந்திரனை குறிக்கக்கூடியவள். இந்த சூரியனும் சந்திரனும் ஒருவரை பார்த்து கொள்ளும் பொழுது நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்பா, அதோ பாரு என் பொண்ணு கடன்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அதோ பாரு என் பையன் வேலை இல்லாமல் தவிக்கிறான் என்று வாரி வழங்கி விடுவார். நாம எதற்காக இறைவனை வழிபட வேண்டும் என்றால், அவனுக்கு இதனால 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லைங்கய்யா, உங்களுக்காகத்தான். உங்க வீட்டுல நல்ல கல்யாணம் நடக்கணும், உங்க வீட்டுல ஆரோக்கியம் மேம்படணும், உங்கள் உள்ளத்தில் உள்ள எல்லா குறைகளும் நீங்கணும். அப்போ இதில் சிறப்பு என்னன்னு பார்க்கணும். அன்னைக்கு சந்திரன் காலை எங்கே இருக்கும் என்றால் உத்திராடத்தில் இருக்கும். மாலை நேரத்தில் திருவோணத்தில் வந்துவிடும். திருவோணத்தான் முன்னின்று வெல்வான்வாங்க. அதாவது ஓணம் என்று சொன்னாலே சிரவணம் என்றும் சொல்கின்றோமே, திரு என்ற அடைமொழியை கொண்டது. 2 நட்சத்திரம். திரு ஆதிரை சிவனுக்குரியது, திரு ஓணம் பெருமாளுக்குரியது. ஓணம் என்று சொல்கின்றோமே 3 பாதத்தை குறிக்கக்கூடியது. வாழ்க்கையில் 3 நிலைகளில் உங்களை தூக்கி வைப்பாங்க. பெரும் ஆழ்னம். நாமளும் வாழ்க்கையில் பெரும் ஆளாக மாற வேண்டுமே. ஏதோதே சொல்கிறாரு ஐயா. ஜாதகத்தில் போனால் ஒரு தோஷம் இல்லைங்க, எல்லா தோஷத்தையும் சொல்லி என் சந்தோஷத்தை தொலைச்சிட்டேன் அப்படின்னு கவலைப்படுறவங்க உண்டு. 12 கட்டமும் சரியில்லை, 9 கிரகமும் சரியில்லை,
என் வாழ்க்கையே இருண்டு விட்டதா, எனக்கு அனுக்கிரகம் செய்வார் யார் என்று தேடிக்கொண்டிருப்பார்கள். குரு பார்க்க கோடி பாவம் தீரும்னா, அப்போ உங்க ஜாதகத்தில் இருக்கிற ஒரு 10 தோஷமா தீராது. யோசிச்சு பாருங்க. எப்பேற்பட்ட ஒரு இருள் நிலையையும் அகற்றக்கூடியது குரு பூர்ணிமா. அப்ப இது எளிமையான வழிபாடுங்க. நீங்க இப்போ உங்க ஸ்கூல்ல படிக்கிறீங்க, உங்க ஆசிரியரை சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்களேன். அட நம்ம பையன்பா 30 வருஷம் முன்னாடி என்கிட்ட தாங்க ஸ்கூல்ல படிச்சான், நல்லா இருக்கான். ஒரு ஆசிரியர் என்று சொல்லக்கூடியவர் தாய் தந்தைக்கு சமம். அவங்க அதனால தான் ஜாதகத்திலே 9ஆம் இடம் என்பதை குருவையும் குறிக்கும், தந்தையையும் குறிக்கும், இறைவனையும் குறிக்கும். அப்போ அப்பேற்பட்ட நிலையிலே இருளை அகற்றுபவர் என்று சொல்லலாம். அதே போல ஜோதிட ரீதியா எடுத்தா முழு சுபர். இப்போ நடந்துட்டு இருக்கிற உலக பொருளாதார தள்ளாட்டத்துல பலருக்கும் ஐயா என் வேலை போயிடுமா, 3 மாசம் இன்ஸ்டால்மெண்ட் கட்டலைன்னா வீடு போயிடுன்றாயா, எங்கய்யா என் கடன் பிரச்சனை தீரும், கவலை இருக்குங்களா? ஆமாம், எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் சரி, ஒரு குருவின் கனிவான பார்வை. அதனால தான் குரு கீதைன்னு ஒரு நூல் உண்டு. சிவபெருமானே சொல்லியது பார்வதிக்கு. அப்போ அம்மா பார்வதி கேட்டாலாம், பசங்கள்லாம் கலியுகத்தில் கஷ்டப்படுறாங்களே, சிவபெருமானே எனக்கு ஒரு வழி சொல் என்றாலாம். உடனே சொன்னார், நா குரோர் அதிகம், குருவை காட்டிலும் வேறென்று உயர்ந்தது கிடையாது. 3 முறை சொல்லி அம்மா பராசக்தி கிட்ட சத்தியம் பண்ணாராம். எவன் ஒருவன் குருவை நினைக்க துவங்குகிறானோ அவன் வாழ்க்கை இனிக்க துவங்கும் என்றார். திருமூலரிலிருந்து 18 சித்தர்கள் வரை என்ன பெருமைனா, எல்லா சித்தர்களும் தனக்கு வித்தையை சுட்டி காட்டிய குருவை மறந்தது கிடையாது. எந்த ஒரு காலத்திலும் பெரிய புலிப்பாணி சொல்கிறோம், அந்த புலிப்பாணி 300ல் ஒவ்வொரு பாடல்கள்லையும் அவர் என்ன சொல்வார், எல்லாம் சொல்லிட்டேன், என்னையோடைய அம்மையப்பனாகிய சிவசக்தியும் அந்த முருகப்பெருமானும் விநாயகனும் என்னை காத்தருள வேண்டும்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டு ஒவ்வொரு பாடலிலும் சொல்வார், போகருடைய பெருங்கருணை கடாட்சத்தாலே. அவருடைய குருநாதர் யாரு? போகர் பெருமான். பரணி நட்சத்திரத்திலே அவதரித்தவர். அப்பபரணி நட்சத்திரத்திலே புலிப்பாணி சொல்வார், ஐயா நான் ஏதோ ஒன்று சொல்கிறேன், ஜோசியம்னு சொல்கிறேன், ஜாதகம்னு சொல்கிறேன், இதையெல்லாம் கடந்தது. யுவர் ஃபீட் கேன் சேஞ்ச் த ஃபேட். உன் கால் திருவடி என் வாழ்க்கையின் எப்பேற்பட்ட ஜாதக தோஷத்தையும் அகற்றிவிடுமப்பா அப்படின்னார். அப்போ எல்லார் தோஷத்தையும் அகற்றும், உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தரும். ஐயா என்கிட்ட பெரிய பொருள் வசதி இல்லையே, நான் பெரிய வழிபாடுகளை செய்யவில்லையே, என்னால் எல்லா ஆலயங்களுக்கும் செல்ல இயலவில்லை. பலருக்கும் வருத்தம், எல்லாம் கோயிலை டிவியில் பார்க்குறீங்க, யூடியூப்பில் பார்க்குறீங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்யா, ஏதோ வீட்டில் காத்து சேட்டை இருக்குன்றான், வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்குன்றான், உடனே வாஸ்துவை சரி பண்ண முடியுமா? வீடே கடனில் தான் கட்டியிருப்பீங்க, இடிக்கிறதுக்கு காசு, கட்ட காசுன்னா நான் எங்கே போய் என் இஎம்ஐயை கட்டுவேன் தோணுதுங்களா? வருத்தம் வேண்டாம்யா, குருவை நினைங்க. ஜாதகத்தில் திருமணம்னா என்ன சொல்கிறோம், குருபலம் வந்துருச்சா சார் கேட்குறோமா? திருமணத்திற்கும் குருபலம். அதே போல பெரும் பொருள் வர வேண்டும் உங்களுக்கு, அதற்கும் குருவின் கருணை வேண்டும். அப்போ இந்த குரு என்பதை எங்கே காண வேண்டும்? நமக்கு ஒரு காப்பி போட சொல்லி கொடுத்தா அவங்களும் குரு தான். இந்த கேமராவை பிடிச்சி காசு சம்பாதிக்க சொல்லி கொடுத்தா அவங்களும் குரு தான். வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் நம்மை கைகூப்பி அப்படியே நம்ம கேட்கும் பொழுது தூக்கி விட ஒருவர் வருகிறாரே, அந்த மனிதர் தான் குரு. இப்போ நல்ல விஷயம் ஒன்றை அறிந்து கொண்டு விட்டீர்கள். அப்போ அந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு தான் வழிபாடு செய்யணுமான்னா அப்பொழுதைக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன்னு வாங்க, இப்போவே ஆரம்பிச்சிடுங்க. தினமும் ஓம் குரவே நமக, எளிமையான வார்த்தை, பெரிய மந்திரமெல்லாம் இல்லை, சின்ன மந்திரம்தான். நான் வழிபடக்கூடிய சுகபிரம்ம மகர்ஷி ஓம் நமோ சுகதேவாய நமக. ஏனென்றால் சுகருக்கு 2 ஸ்டூடெண்ட்டு, ஒருத்தன் குபேரன் ஊருக்கே படி எழுத்துட்டு இருக்கிறாரு, மற்றொருவர் மார்க்கண்டேயர் மரணமில்லா பெருவாழ்வு. நமக்கு என்னங்க வேணும்? முதல்ல ஆரோக்கியம் வேணும், அடுத்தது ஐஸ்வர்யம் வேண்டும். அப்போ இதுக்கு ஏதாவது பெரிய விக்கிரகங்கள் வேண்டுமா? வழிபட ஏதாவது செய்யணுமா? தேவையில்லை, மனசுல இருந்தா போதும் ஐயா. நீங்க கூப்பிட்டுட்டீங்கன்னா உங்க வீட்டு மனசுல இருக்கான். அப்போ இந்த குரு பூர்ணிமாவிலிருந்து உங்களுக்கு நல்ல நேரம் துவங்கி விட்டது. துவங்கியதால் தான் என் பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், நான் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.
அந்த சுகபிரம்ம மகர்ஷியானவர் என் வழியாக உங்களை இப்பொழுது வழிநடத்தி கொண்டிருக்கிறார். சத்தியமாக சொல்கின்றேன், இதை கேட்கின்ற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் பெரும் அற்புதங்கள் நிகழ காத்திருக்கிறது. எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, எந்த ஒரு உணவு பழக்க வழக்கத்தையும் மாற்ற தேவையில்லை. ஆலயத்திற்கு இயன்றால் செல்லுங்கள், இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஓம் குரவே நமக. அதே போல இந்த குரு பூர்ணிமா வருவதற்குள் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் இருப்பாங்க. எங்கேயோ ஒரு கிராமத்தில் அந்த பையன் நல்லா இருக்கணும்பா, எங்கிட்ட படித்த மாணவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இருப்பார்கள். ஏதோ அந்த வாட்ஸ்அப்லலாம் குரூப் வருது, நம்ம டீச்சர் எந்த ஊரில் இருக்காங்க, ஒரு ஃபோன் பண்ணி, மேடம் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், ஒரு 4 நல்ல வார்த்தை, என்றைக்கும் உங்கள் ஆசீர்வாதம் தேவை. உள்ளூரில் இருக்கீங்களா, போய் ஒரு சிறிய பொருளை கொடுத்து, மேடம் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க மேடம், உங்களால் தாங்க நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், உங்கள் குறைய சொல்ல தேவையில்லை. ஒரு தாய்க்கு தன் பிள்ளையின் குறை தெரியும், ஒரு குருவிற்கும் தன் மாணவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்த தெரியும். அடுத்த வினாடி பாருங்களேன், நடப்பதெல்லாம் அற்புதம். காரணம், குரு என்று சொன்னால் காலபுருஷ தத்துவத்திலே 2 வீடுகளின் அதிபதி, 9ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடம். உடனே 12ஆம் இடம்னா விரயஸ்தானம் மட்டும் கிடையாது, வெளிநாட்டையும் அதுதான் குறிக்கும், நிம்மதியான தூக்கத்தையும் அதுதான் குறிக்கும், இந்த பிறப்பிற்கு பிறகு முக்தியும் அதுதான் குறிக்கும். 9ஆம் இடம் என்றால் பெரிய பணம். வாழ்க்கையில் என்னத்தை கேட்குறோம், ஐயா பெரிய பணம் வேண்டும் ஐயா, செல்வம் வேண்டும் ஐயா, என் வாழ்வு சிறக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறோம். எந்த தசா புத்தி வந்தாலும் நடக்கட்டும். நான் சொன்னதைப் போல முருகனின் அருளாலே அங்கங்கே உங்கள் குருவை வணங்குங்கள். ஒன்று, நான் குருவை பற்றி சொல்லும்போதே என் குருநாதர்களை நினைக்கும் பொழுதே எனக்கே நான் தழுதழுக்கிறது. அதே போல முத்துசுவாமி தீட்சிதர் என்று சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவர். அவர் ஒவ்வொரு பாடலையும் ஓம் குரு குஹாய நமக என்றுதான் துவங்கியிருப்பார். காரணம், சங்கீத மும்மூர்த்திகளிலே முத்துசுவாமி தீட்சிதரன் பாடல்கள் மட்டுமே மந்திர பிரயோகம். இந்த தந்திரம் மந்திரம்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, சங்கீத மும்மூர்த்திகளில் அதிகமாக பாடல்களில் மந்திர சப்தங்களை, அதற்கான இசையை புகுத்தியவர் முத்துசுவாமி தீட்சிதர். அதற்கு காரணம், அவருக்கு திருத்தணியில் உள்ள முருகப்பெருமான் அருளிய அற்புத ஆற்றல். ஒவ்வொரு முறையும் அவர் பாடும்போது அவருக்கு பணங்கள் கண்ட தந்து நீ பாடுப்பான்னு சொல்லுவாராம். அப்போ அவருக்கு தந்த மந்திரம் ஓம் குரு குஹாய நமக. அப்போ இறைவன் எங்கே இருக்கிறான், குகை என்று சொன்னால் இதயத்திலே இருக்கிறான். அதுபோல யாருக்கெல்லாம் ஒரு பெரிய திருமண தடை இருக்கிறதோ, அல்லது யாருக்கெல்லாம் ஒரு பொருளாதாரத்தில் சரிவு இருக்கிறதோ, அவர்கள் எல்லாம் இந்த குரு பூர்ணிமா வென்று ஓம் குரு குஹாய நமக, ஓம் குரு குஹாய நமக என்று சொல்ல துவங்குங்கள். ஏனென்றால் இதில் குரு மங்கள யோகம் என்பது உங்கள் ஜாதகத்தில் இல்லாவிட்டாலும் ஏற்படுத்தி தந்துவிடும். இந்த குரு பூர்ணிமா மிக மிக முக்கியமானது. காரணம், குரு அதிசாரத்திலே வந்து கொண்டிருக்கிறார். தன் சொந்தத்தில் இருக்கக்கூடியவர்களை மட்டுமல்ல, அனைவரையும் காப்பாற்றக்கூடியவர் குரு. உச்சத்தில் இருக்கிறார், சூரியனுடன் சேர்ந்திருக்கிறார். சூரியன் என்று சொல்லக்கூடியது ஒரு பெரும் பதவியை தரக்கூடிய நிலைகளையும் உண்டு செய்யும். அனைவரும் அன்று பிரார்த்தனையை செய்யுங்கள், வாழ்வு வசந்தமாகும். சத்தியமாக சொல்கின்றேன், அனுபவத்தில் உணர்வீர்கள். முடிந்தால் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் ஆசீர்வாதத்தை வாங்குங்கள். சிவசிவ. ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். அதே மாதிரி சாதாரணமாகவே பௌர்ணமி அப்படின்றதே வந்து ரொம்ப சிறப்பாக, ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் கூட பௌர்ணமியில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் பௌர்ணமிக்கு அவ்வளோ சிறப்பு சார்? அஸ்வினி நட்சத்திரம் என்னென்னா, பிள்ளையாரை பற்றி பேசும்போது எனக்கே கொஞ்சம் அப்பப்போ உணர்ச்சி வசப்பட்டு அந்த கண்டென்ட்டுக்குள்ளேயே மிக்ஸ் ஆகிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. அஸ்வினி நட்சத்திரம், இந்த அஸ்வினி நட்சத்திரம் என்று சொன்னால் த்வீஜ கணபதி. த்வீஜ கணபதி எங்கே இருக்கிறார்? சேலம் சுகவனேஸ்வரர் கோயிலிலே இருக்கிறார். இரட்டை கணபதினு சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கையுமே ரெண்டும் கெட்டானாராக இருக்குது. இப்படியும் போக முடியல, இப்படியும் போக முடியல, சம்சாரம் அது மின்சாரம் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கிறாங்க. எல்லா மாயை, நீயும் பொம்மை நானும் பொம்மைன்னு ஆன்மீகம். குருஜியும் உங்களை இருக்கிறார். இப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வாழ்க்கை நிலையில் இருக்கிறவங்களுக்கு த்வீஜ கணபதி. இந்த பக்கம் ஒரு கணபதி இருப்பார், இந்த பக்கம் ஒரு கணபதி இருப்பார். இவரை நீங்கள் தேடக்கூட தேவையில்லை. அஸ்வினி நட்சத்திரம் வந்தால் இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி கூட கும்பிட்டுக்கலாம், 2 கணபதி இருக்கிற படத்தை.
இரண்டாவது, எனக்கு பித்ருதோஷம் வந்துருச்சு சார், அவங்களுக்கு கொடுமுடியில் இருக்கிற கணபதி, அவர் பேர் நிருத்த கணபதி. ஓகேங்களா? அதே போல இன்னொரு கணபதி இருக்கிறார் குருவாயூர் கோயிலில், அவர் பேர் உத்தண்ட கணபதி. இந்த 3 கணபதியும் வாழ்க்கையில யாராலும் தரிசனம் பண்ணிட்டா, அட்லீஸ்ட் 3ல ஒத்தரையான தரிசனம் பண்ணுங்க. 3 பேரையும் தரிசனம் பண்ண முடியலன்னா இல்லைன்னா கூகுள் பண்ணிடுங்க, இவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. பீஜ கணபதி, உத்தண்ட கணபதி, நிருத்த கணபதி, இந்த 3 கணபதியும் நீங்கள் தரிசனம் செய்து விட்டால், அது செல்போன்லேயே கூட தரிசனம் பண்ணிடுங்க தலைவா, தேடுறது கஷ்டம். அப்போ தரிசனம் செய்து விட்டால், மனசார வேண்டிட்டா வினையிலிருந்தே விடுபட்டுடலாம். ஒன்று, எனக்கு பயங்கரமாக மேஜிக் பண்ணிட்டாங்க சார், வச்சதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க சார் அப்படின்னா, ஹேரம்ப கணபதினு ஒருத்தர் இருக்கிறார். சிங்கத்து மேலே அமர்ந்திருப்பார், 5 முகங்கள், நமசிவாயத்தை குறிக்கக்கூடியது. அப்படி ஹேரம்ப கணபதியை மட்டும் கும்பிட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவரையும் தேட தேவையில்லை தலைவரே, நேராக யூடியூப்பில் தட்டினீங்கன்னா வந்துடுவார். அன்றிலிருந்து உங்களுக்கு எந்த வித செய்வினை, ஏவல், தூஷம், அவ்வால் எதுவும் தொல்லை பண்ணாதுங்க, நல்லா தான் இருப்பீங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து பிளாக் மேஜிக் நிஜமாலே அவங்க வீட்டில் இருந்திருக்காது, பட் இருந்தாலும் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள அந்த பயம் இருக்கும், நமக்கு யாரோ பிளாக் மேஜிக் வச்சுட்டாங்க, அதனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பயம்லாம் தெளியறதுக்கு என்ன பண்ணலாம்? ஆமாம், நேராக சின்னதாக ஒரு வெள்ளருக்கு விநாயகர் வாங்குங்க, ஸ்மால் சைஸில். வெள்ளருக்கு விநாயகர் எல்லா கடையிலையும் கிடைக்கும். இதுக்கு குறிப்பிட்ட வெள்ளருக்கு விநாயகர்லாம் கிடையாது, எல்லா கடையிலையும் கிடைக்கும். பூஜா ஸ்டோரில் வாங்கி ஒரு ஃப்ரிட்ஜுக்கு ஹைட்டுக்கு மேலே வச்சுருங்க. ஏன்னா என் குருநாதர் என்ன சொல்வார்னா, இது போன்ற எண்ணெய் அலைகள், ஒரு அச்ச உணர்வு இருந்தால் அந்த வெள்ளருக்கு விநாயகர் வச்சா சரியாயிடுங்க. பெருசாக பூஜை பண்ணுறீங்களோ இல்லையோ, விநாயகர் அகவல்னு ஔவையார் பாட்டி பாடின பாடல் ஒன்று இருக்கும், காரிய சித்தி மாலை அப்படின்னு கபில முனிவர் அருளினது இருக்கும். இது ரெண்டையும் நம்ம யூடியூப்லேயே தேடினா இருக்கும், பாட்டை கேட்டுருங்க, கட்டாயம் பிரச்சனை தீர்ந்துடும். அதே மாதிரி சில பேருக்குலாம் நிறைய கெட்ட கனவுகள் வரும், அடிக்கடி வந்துட்டே இருக்கும், என்ன காரணம்னே தெரியாது. இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும் சார்? ஒன்று சொல்கிறேம்மா, மெகா சீரியல் பார்க்கறதுனால கெட்ட கனவு வருதுன்றது ஒரு சிலர் இருக்காங்க. ஆனால் அதை தாண்டி உடனே என் மனைவியை மறைச்சு பார்க்குறாங்க, அட பாவி, உனக்கு மெகா சீரியல்னால கெட்ட கனவு வருது, நீ யாரை சொல்கிறாய் நீ? அப்படி கிடையாதுங்க. மெகா சீரியல் போன்றவற்றை ராத்திரி அந்த படமெல்லாம் பயமுறுத்துகிற மாதிரி பார்த்துட்டு நானே வருவேன்னு சிலர் பயப்படுறவங்க இருக்காங்க. ஆனால் இதுக்கு தீர்வு என்னன்னு நான் சொல்லிடுறேனே, இந்த குடிக்கிறதுக்கு தண்ணீர் இருக்கு இல்லையா, வாயில்லா பிராணிகளுக்கு அவ்வப்போது ஊற்றி பாருங்களேன். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளை பற்றி மட்டுமே யோசிக்கிறோமே தவிர வாயில்லா ஜீவன்களை பற்றி யோசிப்பது கிடையாது. நமக்கு மேலே ஒரு இயக்குனர் இருக்கிறார், அவர் பேர் தான் இறைவன். அவர் வந்து பெரிய கதாசிரியர். ஒவ்வொரு வினாடியும் இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நம்மளை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கார். அதுதான் இங்கே பிரச்சனையே. இல்லைன்னா நம்மளாம் என்றைக்கோ வேற மாதிரி இருந்துட முடியும். அந்த இயக்குனர் சக உயிர்களுக்கு நாம் கருணை செய்து விட்டோம் என்றார், கெட்ட கனவே வராதுங்க. இது ஒன்று நீங்கள் சீரியஸாக பாருங்க, பிராணிகளுக்கு தண்ணீர் தாகத்துக்கு வைக்கிறவனுக்கு சத்தியமா கெட்ட கனவு வராது. இது ஜோதிட ரீதியான பரிகாரமே. அதே மாதிரி பிராணிகளை துன்புறுத்துறாங்களே, அவங்களுக்கு என்ன மாதிரி? அவனுங்களுக்கு நரகம் தாங்க, வேற வழியே கிடையாது. என்ன பரிகாரம்னு சொன்னாலும் கிடையாது, அது கிடையாது. நான் சொல்றேன், ஜீவஹிம்சை. ஒரு உயிரை தேவையில்லாமல் துன்பப்படுத்தினால் அது ஒரு கொடுமைதான். நம்ம அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம், நம்ம போய் அதை ஒரு 2 கல்ல போடணும்னு தோணும், அப்புறம் அது பாட்டுக்கு ஏதோ அமைதியாக இருக்கும். நாம் தீங்கு செய்தால் கடவுள் கட்டாயம் நம்மை திருப்பி தண்டிப்போம். ஏன்னா கடவுள்னு ஒரு கேரக்டர் இருக்கார்.